அறம் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இந்த செய்திக்கு பின்னால் தமிழ்நாடு யாருடன் போராடும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய பட்டியலில் சொல்லியிருக்கார். அந்த பட்டியல் ஏன் அவர் சொன்னார்? அதன் பிரகாரம்தான் தமிழ்நாடு உண்மையிலேயே ஒரு போராட்டத்தை எதிர்கொண்டிருக்கிறதா? அவர் பட்டியலில் இருக்கும் உண்மை என்ன? அதற்கு அறம் இணையதளின் ஆசிரியர் திரு சாவித்திரி கண்ணன் ஒரு கட்டுரை படித்திருக்கிறார். இதை பொருத்தி பார்த்து இந்த செய்திக்கு பின்னால் நாம் பார்க்க இருக்கிறோம். இது செய்திக்கு பின்னால். தமிழ்நாடு ஆளுநர் மேதகு ஆர்.என். ரவி அவர்கள் ராஜ்பவனில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில், வரலாறு நிகழ்ச்சி, அதில் ஒரு அரசியல் வார்த்தையை உதிர்த்தார். இதற்கு முன்னால் ஆளுநராக இருந்த பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் ஒரு அரசியல் சர்ச்சைகளை துவக்கிய வரலாறு அவருக்கு தான் உண்டு. அவர் தான் பல அதிகாரிகளினுடைய சந்திப்புகளை எல்லாம் அவர் ஏற்படுத்தினார். அதை அன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருந்த திமுகவையும் எதிர்த்தது. தொடர்ந்து இங்கு அரசியல் கருத்துக்கள் பலவற்றை ஆர்.என். ரவி உயர்த்து வருகிறார். அப்படி அவர் என்ன சொன்னார்னா, நான் பல இடங்களில் தமிழ்நாடு முழுவதும் பயணிக்கிறேன். அப்படி பயணிக்கிற பொழுது தமிழ்நாடு உரிமைக்காக போராடும், வெல்லும். யாருடைய உரிமைக்காக போராடுறாங்க, என்ன இது அப்படின்னு ஒரு வார்த்தையை துவக்கி வைக்கிறார். அப்படி அவர் துவக்கி வைத்ததற்கு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய ஒரு பதில் கட்டுரை ஒன்றை தந்திருக்கிறார். முதலில் அந்த கட்டுரையில் இருக்க சாராம்சத்தை பார்ப்போம். தமிழ்நாடு யாருடன் போராடும் என ஆளுநர் அவர்கள் கேட்டிருக்கிறார். இந்தி மொழியை ஏற்றுக்கொண்டால்தான் கல்வி நிதியை கொடுப்போம் என்ற ஆணவ திமிருக்கு எதிராக போராடும், அறிவியல் மனப்பான்மை விதைக்கும் கல்வி நிலையங்களுக்கு சென்று மூட நம்பிக்கைகளையும் புரட்டுக்கதைகளையும் சொல்லி இளம் தலைமுறையை நூற்றாண்டு பின்னோக்கி செல்லும் சதிக்கு எதிராக போராடும், உச்சி மண்டை வரை மதவையை ஏற்றிக்கொண்டு எதற்கெடுத்தாலும் மதத்தை பிடித்து கொண்டு நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும் தந்திர கும்பலுக்கு எதிராக போராடும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களின் விருப்பத்திற்கு மாறாக நெருக்கும் ஜனநாயக விரோதிகளுக்கு எதிராக போராடும், ஆளுநரின் அதிகார அத்துமீறலுக்கு எதிராகவும் ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் சென்று மாநில உரிமைகளை நிலைநாட்டும் ஆளுநருக்கு எதிராகவும் போராடும், தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொழிற்சாலை, தொழில் வளர்ச்சிகளை, வேலைவாய்ப்புகளை அடுத்த மாநிலத்திற்கு மிரட்டி அழைத்து செல்லும் சதிகாரர்களுக்கு எதிராக போராடும், ஆர்எஸ்எஸ் ஆசியுடன் இந்திய மக்களின் ஒற்றுமையை சீர்குலைத்து மீண்டும் மனுதர்மத்தை நிலைநாட்ட துடிக்கும் ஆதிக்க வெறியர்களுக்கு எதிராக போராடும், உலகத்துக்கே பொதுவான வள்ளுவருக்கு காவிக்கரை பூசுவது முதல் கீழடியின் உண்மைகளின் நிலத்துக்கடியிலே புதிந்து போக வேண்டும் என்று நினைப்பது வரையான வன்மம் இருக்கிறதே, அதற்கு எதிராகவும் போராடும், டீலிமிட்டேஷன் மூலம் தமிழ்நாட்டின் வலிமையை குறைக்கும் சதிக்கு எதிராக போராடும், நாட்டையே நாசப்படுத்தினாலும் தமிழ்நாடு 11.19 அளவிலான வளர்ச்சியை பெற்று பிற மாநிலங்களுக்கு ஒளிகாட்டுகிறதே என்ற அவதூறுகளை பரப்பி கலவரம் நடக்காதன ஏங்கி கிடக்கும் நரிகளுக்கு எதிராக போராடும், நாகாலாந்து மக்கள் புறக்கணித்து அனுப்பி பின்னும் திருந்தாமலே நாட்டின் மக்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். அவர் ஆர்.என். ரவி தான் குறிப்பிடுறார். ஆளுநருக்கு எதிராகவும் போராடும், இறுதியில் தமிழ்நாடு வெல்லும், ஒட்டுமொத்த இந்தியாவை காக்கும் அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த வகையிலான தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதில் ஓரளவு உண்மை இருந்தாலும் முழுமையாக உண்மை இருக்கிறதா என்பதை பார்ப்பது தான் இந்த செய்திக்கு பின்னால் நோக்கம். அறம் இணையதளின் ஆசிரியர் திரு சாவித்திரி கண்ணன் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். போலிகளை அம்பலப்படுத்தி தமிழ்நாடு போராடும் அப்படின்னு அவர் திமுக அரசைத்தான் சாடி எழுதியிருக்கிறார். உற்சாகமும் உத்வேகமும் தருகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அறிக்கை, அட சூப்பர், உண்மையிலே தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் மக்களுக்காக என்று நானும் உறக்க சொல்லத்தான் தோன்றிற்று. ஆனால் கூறிய விடயங்கள் மட்டும் போதுமானதில்லை, இன்னும் கூடுதலாக சில தகவல்களை தருகிறேன் என்ற வகையில் தேசிய கல்விக் கொள்கையை தமிழ் கல்விக் கொள்கையாக்கி திணிக்கும் தந்திரத்தை எதிர்த்து தமிழ்நாடு மக்கள் போராடுவார்கள். பெரியார் மண்ணில் கல்வி நிலையங்களுக்கு மூட நம்பிக்கைகளையும் புரட்டு கதைகளையும் சொல்லும் கூட்டத்தை ஆட்சியாளர்களே அனுமதித்துவிட்டு அதற்கு எதிராக பேசும் பாசாங்குத்தனத்தை எதிர்த்து போராடும், திராவிட மாடல் என்று சொல்லிக்கொண்டு மதவெறி கூட்டத்தை மறைமுகமாக உதவ முத்தமிழ் மாநாடு, நீதிமன்றமே ஆணையிட்டும் தமிழை இணைத்து இன்று வரை குடமுழுக்கு நடத்தாமல் பார்ப்பனர்களை வைத்து சமஸ்கிருதத்தை நடத்துவதை எதிர்த்து போராடும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு வந்த மக்களின் விருப்பத்திற்கு எதிராக ஜனநாயக விரோத விவசாயிகளிடமிருந்து நிலத்தை பிடுங்கும் பரந்தூர் விமான நிலைய திட்டம், மேல்மாவில் மதுரை, மேலூர், கல்லங்காடியில் சிப்காட் பெயரில் மக்களிடம் கலந்து பேசாமல் விவசாய நிலையங்களை பறிக்கும் வில்லங்கத்திற்கு எதிராக போராடும், நகரமயமாக்கல் என்ற பெயரில் கிராமங்களையும் இயற்கை வளங்களையும் அளிக்கும் கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாக காய் நகரத்திற்கு எதிராக போராடும், பொதுத்துறையான போக்குவரத்தை மெல்ல மெல்ல தனியார் மயமாக்கும் நரித்தனத்திற்கு எதிராக தமிழகம் போராடும், அரசாங்க வேலைவாய்ப்புகளை எல்லாம் அழித்தொழித்து கான்ட்ராக்டர்களிடம் ஒப்பந்த கூலிகளாகவும் தூய்மை பணியாளர்களை ஒப்படைத்து கமிஷன் அடிக்கும் நரித்தனத்திற்கு எதிராக தமிழகம் போராடும்,
அரசாங்க வேலை வாய்ப்புகளை எல்லாம் அழித்தொழித்து கான்ட்ராக்டர்களிடம் ஒப்பந்த கூலிகளாக தூய்மைப் பணியாளர்கள் ஒப்படைத்து கமிஷன் அடிக்கும் நரித்தனத்திற்கு எதிராக போராடும் அரசு துறைகள், அனைத்து பள்ளிக் கல்வித்துறைகளிலும் உயர்கல்வி வரையிலும் ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் ஆண்டு கணக்கில் தொகுப்பூதியத்திலேயே வைத்து அடிமாட்டு கூலிக்கு உழைப்பை சுருட்டத்துக்கு எதிராக தமிழகம் போராடும். திண்டுக்கல்லில் மாலிடம் சுரங்கத்திற்கு தோண்டும் பணிகளை ரகசியமாக முன்னெடுக்கும் நரித்தனத்திற்கு எதிராக தமிழகம் போராடும். ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை அனுமதித்துக் கொண்டு போராடுவோர்களை கைது செய்து ஒடுக்கிக் கொண்டு அதை அனுமதிக்க மாட்டோம் என போலி வேஷம் போடும் கயமத்தனத்திற்கு எதிராக போராடும். பாஜகவை எதிர்ப்பதாக பாசாங்குத்தனம் செய்து கொண்டு பாஜகவின் திட்டங்களை இங்கு அமல்படுத்தி அவர்களுக்குள்ளான கள்ள கூட்டணியை எதிர்த்து தமிழ்நாடு போராடும். சென்னையில் பழவேற்காடு மீன்பிடி தளத்தை மீனவ கிராமங்களை அழித்து அதானி கப்பற்கட்டும் தொழிற்சாலைக்கு தாரை வார்த்துவிட்டு தற்போது தூத்துக்குடி உப்பளங்களை அழித்து தென்கொரியா நிறுவனத்திற்கு தூக்கி கொடுக்கும் கார்ப்பரேட் கைக்கூலிக்கு எதிராக தமிழ்நாடு போராடும். தமிழ்நாட்டும் மலைகளை வெட்டி ஆறுகளை பள்ளத்தாக்குகளாக்கி இயற்கை வளத்தை சூறாடும் போக்கிரித்தனத்திற்கு எதிராக தமிழகம் போராடும். தமிழக இளைஞர்கள் மீளா மது போதையில் ஆழ்த்தி டாஸ்மாக் மது விற்பனையில் டாஸ்க் வைத்து பணமே குறிவாக இருப்பவரை எதிர்த்து போராடும். அமைச்சர்களின் சொத்து பட்டியலை வெளியிடப் போவதாக மிரட்டி அண்ணாமலை தன் சொத்தை அதிகரித்து கொண்ட கள்ள கூட்டாளிகளுக்கு எதிராக தமிழகம் போராடும். ஜனநாயகத்தின் ஆழ புதைந்து மன்னராட்சி மனோபாவத்தின் வாரிசுகளை அதிகாரப்படுத்தும் ஆணவ அரசியலுக்கு எதிராக தமிழ்நாடு நிச்சயம் போராடும். ஆளுநரின் அதிகார அத்துமீறலுக்கு எதிராக அறிக்கை விடுவது, பின்னர் அவர் தேநீர் விருந்தில் ஓடோடி சென்று இந்த கவர்னரை மாற்ற வேண்டாம், இவர் இருப்பதுதான் நமக்கு நல்லது என சொல்வது ஸ்டாலின் நாடகமாடினாலும் உண்மையிலேயே மேதகு ஆர்.என். ரவியை எதிர்த்து தமிழகம் போராடும். இறுதியில் தமிழ்நாடே வெல்லும். போலிகளை அம்பலப்படுத்தும், அஞ்சாமல் உண்மைக்காக நிற்கும் சாவித்திரி கண்ணன் அறம் இணைய இதழ் என்ற கட்டுரையை அவர் வடித்திருக்கிறார். இந்த அளவில் திமுக அரசு பிஜேபியை எதிர்ப்பதாக சொல்லிக்கொண்டு பிஜேபியின் பல்வேறு வடிவங்களை மறைமுகமாக இங்கு அமல்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் அறம் இணைய ஆசிரியனுடைய திரு சாவித்திரி கண்ணனுடைய கருத்தாக இருக்கிறது. நாம் இன்னும் சில விஷயங்கள் முன்வைக்கிறோம். உள்ளாட்சித்துறையினுடைய ஆட்சி காலம், உள்ளாட்சி பிரதிகளுடைய ஆட்சி காலம் நிறைவேற்ற பிறகும் ஏன் தமிழ்நாடு அரசு இன்னும் தேர்தல் நடத்தாமல் இருக்கிறது? கரூர் துயரத்திற்கு வெகு விரைவாக ஒரு நீதி ஆணையத்தை எல்லாம் அமைத்த இதே தமிழ்நாடு அரசு ஏன் நாமக்கல் மாவட்டத்தில் குறிப்பாக பள்ளிப்பாளையத்தில் கிட்னி திருட்டு என்பது ரொம்ப நீண்ட காலமாக வந்து கொண்டிருக்கிறது. நீதிமன்றம் கண்டித்த பிறகும் கூட அதற்கு ஏன் விரைவான ஒரு முடிவு எடுக்கப்படவில்லை? தமிழ்நாடு அரசு உரிமைக்காக நிச்சயமாக போராட வேண்டும், அதில் நியாயம் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டுக்குள் திமுக அரசுக்கு எதிராகவோ அல்லது அறிவுரை சொல்லுவாலையோ ஒரு கருத்து சொன்னால் பத்திரிகையாளர்கள் ஏன் கைது செய்ய வேண்டும்? சில ஊடகங்களை, இன்னும் சொல்லப்போனால் சேட்டலைட் ஊடகம், புதிய தலைமுறை உட்பட்ட சில ஊடகங்களெல்லாம் அவர்கள் அரசு கேபிள் டிவியிலிருந்து ஏன் நீக்க வேண்டும் என்ற பல்வேறு கேள்விகளை நாம் முன்வைப்பதற்கான நோக்கம். ஊடக அறம் என்பது இதை ஒரு உறக்கச் சொல்வது, உண்மையை சொல்வது என்பதுதான் இந்த செய்திக்கு பின்னாலின் நோக்கம். அரசு சுட்டிக்காட்டக்கூடிய விஷயங்களை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த செய்திக்கு பின்னால் நோக்கம். மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.